Hallelujah. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகு, தேவன் தொடுதலை பெற்ற பிறகு, இயேசு சொன்னது பிரகாரம் அடுத்தது என்ன நடக்க வேண்டும்? The next thing after receiving the anointing of the Holy Spirit, according to Jesus Christ, what is it? அபிஷேகம் பெற்ற பிறகு அடுத்தபடி என்ன? After receiving the anointing of the Holy Spirit, what next? Acts 1:8, Jesus tells him, அப்போஸ் 1:8 சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். Hallelujah. You will be my witnesses. You will be my witnesses. அதுவும் சாதாரண சாட்சிகள் அல்ல, no ordinary witnesses. You shall be my powerful witnesses. Hallelujah. வல்லமையுள்ள சாட்சிகளாக நீங்கள் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு நீங்கள் வல்லமை பெறுவீர்கள், நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த பிறகு நீங்கள் எனக்கு வல்லமையுள்ள சாட்சிகளாக இருப்பீர்கள். You shall be powerful witnesses for me. You will be. In saying this, please listen. In saying Acts 1:8, Jesus expresses a trust, a confidence, on his saved disciples who will soon be baptized in the Holy Spirit. இயேசு இப்படியாக சீஷர்களுக்கு சொன்னதிலே, பரிசுத்த ஆவியானவர் வரும், நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் சாட்சி இருப்பீர்கள் சொன்ன பொழுது ரட்சிக்கப்பட்ட சீஷர்கள் மீது மிக சீக்கிரத்திலே அபிஷேகம் பெறப்போகிற அந்த சீஷர்கள் மீது ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அல்லேலூயா. நீங்கள் என்னை கைவிட மாட்டீர்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படி என்றால் Jesus expresses a trust and confidence on his saved and Holy Spirit baptized disciples. ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் நிரம்பினவர்கள் மீது இயேசு ஒரு நம்பிக்கை வைக்கிறார், ஒரு விசுவாசம். என்னவென்றால் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. We are connected to the power of the Holy Spirit. Yes. Right. There is a trust, the confidence Jesus puts. And how's our life? வாழ்க்கை எப்படி இருக்கு? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நம் மீது இயேசுவுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம் மீது இயேசு விசுவாசம் எப்படி இருக்கு? How is Jesus trust on us and confidence on us? Have we betrayed that trust and confidence? And இயேசு நம் மீது வைத்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அதிலே நாம் அவருக்கு ஏமாற்றம் கொண்டு வந்தோம். You will be my witnesses. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். You will be, because you will fill with my Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டீர்கள். And the Holy Spirit of power, பரிசுத்த ஆவியின் வல்லமையின் ஆவி, அதனாலே நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். You will be my witnesses. No doubt. சந்தேகம் இல்லை. ரட்சிக்கப்பட்டு சொல்கிறவர்கள், பரிசுத்த அபிஷேகம் பெற்று சொல்லுகிறவர்கள், இந்த வாழ்க்கை இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறதா? If we are saved and that the Holy Spirit is our life of witness, இயேசுவுக்கு நம்ம வாழ்க்கை சாட்சியாக இருக்கிறதா? Is our life a witness to Jesus Christ? The Gospels are very clear. The epistles are very clear. We are to be witnesses of what we heard about Jesus, what we've seen about Jesus, what we've experienced about Jesus. சுவிசேஷங்களிலும் நிருபங்களிலும் வாசிக்கிறோம். நாம் இயேசு குறித்து கேட்டதை, அவர் குறித்த கேட்ட காரியங்களை குறித்து சாட்சியாக இருக்கணும். அவர் குறித்து கண்டதை குறித்து நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அவரை நாம் வாழ்க்கையில் அனுபவித்ததை குறித்து நாம் சாட்சியாக இருக்கணும். வேற ஒன்றும் இல்லை. He's not asking you anything else. என்னை குறித்து என்ன கேட்டிருக்கிறாய், என்ன பார்த்திருக்கிறாய், என்ன அனுபவித்திருக்கிறாய்,
ஓகே, அது கடுகு போல சிறிதாக இருக்கலாம், மழை போல பெரிதாக இருக்கலாம், எதுவானாலும் சரி. ஓகே, என்னை குறித்து நீ கேட்டது, என்னை குறித்து நீ பார்த்தது, என்னை குறித்து அனுபவித்தது, அவைகளை குறித்து நீ எனக்கு சாட்சியாயிரு. Be witnesses of what you have heard of me, seen of me, and experienced of me. Okay? சிஷ்யர்கள் நம்முடைய கடமை பங்கு ஒன்றே. Our role is just one. To be witnesses. சாட்சிகளாக இருப்பது. Alright? The rest is the work of the Holy Spirit. மீதியான வேலை அது பரிசுத்த ஆவியானவர். அவ்வளவு நம்ம சாட்சியா இருப்பதுதான். ஓகே, அது சொல்வதோ அது செய்வதோ, ஓகே, நம்முடைய just calling us to be witnesses, அவ்வளவுதான். ஓகே, நீங்க போய் ஜனங்களை ரட்சியுங்க, ஓகே, நீங்க போய் அற்புதம் செய்யுங்க, நீங்க மற்ற செய்யுங்க, நீங்க அப்படி இப்படிலாம் இயேசுவோட சொல்லுங்க. நீங்க எனக்காக போய் சாட்சியாயிருங்க. மீதி காரியத்தை பரிசுத்த ஆவியின் வல்லமை பார்த்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. Just be my witnesses, okay? And இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வல்லமையுள்ள ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால், ஓகே, இந்த பரிசுத்த ஆவி அந்த வல்லமையோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு இந்த அப்போஸ்தலர் 1:8 சொன்ன பிறகு, ஓகே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இந்த காரியம் நிறைவேறியது. Next to this thing happened, alright? எல்லோரும் பரிசுத்த நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவி அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு முடிந்த உடனே அவர்கள் முதலாவதாக இருந்தது இயேசுக்கு சாட்சியாக எழுதினார்கள். ஹல்லேலூயா. பேதுரு இயேசுவை காட்டிக் கொடுத்த பேதுரு, இயேசுவை மறுதலித்த பேதுரு, இயேசு பற்றி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் அவரை பார்த்ததே இல்லை என்று சொன்ன பேதுரு, ஓகே, பல்லாயிரம் நலன் என்பதாக எழுந்து நின்று அவர் இயேசுவுக்கு சாட்சி கொடுக்கிறார். The moment they were filled with the Holy Spirit, right, the witnessing began. பரிசுத்த ஆவியில் நிரம்பின உடனே சாட்சி பகர ஆரம்பித்தார்கள். ஓகே, ஏன்னா அந்த பேதுருவும் சரி, கூட இருந்த மற்ற 10 பேரு, இன்னும் மற்றவர்களும், ஓகே, அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ளாக இணைக்கப்பட்டார்கள். They were plugged into the power of the Holy Spirit. Yes. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து, ஓகே, வல்லமையுள்ள சாட்சிகளாக நாம் செயல்பட வேண்டும் என்றால் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். You want to be powerful witnesses for Jesus? You must always be plugged into the power of God. இல்லாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய பேட்டரி பலவீனமாகும். Otherwise our spiritual batteries will become weak. புரியுதுங்களா? ரைட், நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு இணையாது நாம் தொடர்ந்து போய்கொண்டே போவோம் என்றால், ஓகே, இருக்கிற வல்லமை நாளுக்கு நாள் அது மாம்ச கிரியினாலும் உலக காரியங்களாலும் பிசாசு கிரியினாலும் நம்முடைய வல்லமை குறைந்து, ஓகே, ஒரு பேட்டரி நம்ம அது எப்படி உபயோகப்படும் போது அதோட வல்லமை குறைந்து ஒரு நாளிலே அது செயல்படாம போகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பேட்டரி அப்படியே பலவீனமாயிரும். பிறகு நாம் வல்லமையுள்ள சாட்சிகளாக செயல்பட முடியாது. We can't be powerful witnesses, right? நம்ம வீட்டில் நமக்கு பல இயந்திரங்கள் உண்டு. We got various gadgets in our house. Okay? ஒரு சாதாரண இயந்திரம், டோஸ்டர், பிரெட் டோஸ்டர், எலக்ட்ரிக் கேட்டில், ஒரு எலக்ட்ரிக் கேட்டில் இருக்குது. ஓகே, யூ வாண்ட் டு அதை உபயோகிக்க என்ன பண்ணணும்? தண்ணியை ஊற்றி நம்ம என்ன செய்யணும்? அந்த பிளாகை நாம் மின்சாரத்தோடு இணைக்கணும். ஓகே, take the electric kettle, the plug, we connect it to the electricity power. Okay, நாம் அந்த எலக்ட்ரிக் கேட்டில் அதோடைய பிளாகை நாம் அந்த மின்சாரத்தோடு இணைக்காது இருக்கும் வரைக்கும் அந்த எலக்ட்ரிக் கேட்டில் பிரயோஜனமற்றது. As long as you don't connect the plug of the electric kettle to the power supply, it is a useless instrument.
இந்த வாழ்க்கையிலே நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு இணைக்காது இருக்கும் வரை நாம் பிரயோஜனமற்றவர்கள். As long as we are not connected to the power of the Holy Spirit, we are useless instruments in the hand of God. We are useless. வீட்டில் இருக்கிற எந்த ஒரு இயந்திரமும் மின்சாரத்தோடு நாம் இணைக்காவிட்டால் அது பிரயோஜனமற்றது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நாம் இணைக்காவிட்டால் தேவனுக்கு நாம் பிரயோஜனமற்றவர்கள். நம்மை கொண்டு தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. God cannot do anything, right? நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற உடனே, பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளாக வந்த உடனே இயற்கையாக வருகிறது இயேசுவுக்கு சாட்சியாக. Once we get baptized in the Holy Spirit, what comes naturally and supernaturally is being a witness for Jesus. இயற்கையாகவும் இயற்கை அப்பாற்பட்ட விதத்திலும் வருகிறது என்னவென்றால் இயேசுவுக்கு சாட்சியாயிருப்பது. If that is not there, if that is absence, that means something is wrong. நாம் அப்படியாக நாம் இயேசுவுக்கு சாட்சியாக செயல்பட இருக்கும் என்றால் ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு கோளாறு, ஏதோ ஒரு கோளாறு. கேளாததையும் பார்க்காததையும் அனுபவிக்காததையும் குறித்து சாட்சி சொல்ல இயேசு கேட்கவில்லை. ஹலோ, காணாததையும் கேட்காததையும் அனுபவிக்காததை குறித்து சாட்சி சொல்ல இயேசு கேட்கவில்லை. Jesus is not asking us to testify what we have not seen, what we have not heard, what we have experienced. No. என்ன கண்டாய், என்ன கேட்டாய், என்ன அனுபவித்தாய், அதை குறித்து சாட்சி சொல். Just testify that. That's all he's asking. Alright. Apostle 4, Acts 4. Acts chapter 4, Apostle 4, 18 முதல் 20 வரை, 18 to 20. வாசிக்க போமா அப்போஸ்தலர் 4, 18 முதல் 20 வரை, Acts 4, 18 to 20. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அனுபவித்தவைகளையும் பேசாதிருப்பது எப்படி? How can we not testify to what we have seen, heard, experienced? How can we not? எப்படி நாங்கள் பேசாமல் இருப்பது என்று பேதுரு சீஷர்கள் ஆலய தலைவர்கிட்ட சொல்லுகிறார்கள். Deciding the rulers of the temple. How can we keep quiet? But what we have heard, seen, experienced, we will witness, we will testify. நாங்கள் சாட்சி சொல்லுவோம். அவர்களுக்கு இருந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த எதிர்ப்பை மேற்கொள்ள செய்தது. அல்லேலூயா. இந்த பயத்தை மேற்கொள்ள செய்தது. The power of the Holy Spirit gave them the boldness to overcome the threat of death, overcome the threat, to overcome the opposition. That's what the Holy Spirit does. அதன் பரிசுத்த ஆவி செய்யும். நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவி தன் வல்லமையிலே எல்லா எதிர்ப்புகளையும் பயங்களையும் மேற்கொள்ள செய்வார். You have to overcome. அவ்வளவு பெரிய அதிகாரிகள், ஆலய தலைவர்கள் கூப்பிட்டு வச்சு எச்சரிக்கிறார்கள். நீங்க இனி இயேசு நாமத்தில் நீங்க ஒன்றும் நீங்க சாட்சி சொல்லக்கூடாது. You must not testify anything in the name of Jesus. ஆனா அவர்கள் அதுக்கு அஞ்சவில்லை. It's not their flesh, our மாம்சம் அல்ல. It was the Holy Spirit within them, the boldness, the power of the Holy Spirit.
உங்களுடைய மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்ச போது கிடையாது. We are not scared about your threat. Okay. How can we not testify what we have seen and heard? நாங்கள் கண்டது குறித்து எப்படி பேசாது இருப்பது என்று சொல்லிவிட்டு அவர் போகிறார்கள். Hallelujah. Yes. Do you know what is the meaning of the word witness? சாட்சியா இருப்பீர்கள். சாட்சி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? யாருக்கு தெரியும்? That is the meaning for the word witness. Okay. சாட்சி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது. சுப்பிரமணியம், can you tell me what is the meaning of the word witness? சாட்சினா என்ன அர்த்தம்? கண்டது சொல்றது. All right. Okay. Danny, what do you think? Yes, Danny. You are here. What do you think? Same was just Same thing. you tell what is to see. கிரேக்க மொழியிலே புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி எழுதப்பட்டது. Greek, right? In the Greek, the word witness, okay, கிரேக்க மொழியில் வார்த்தை சாட்சி என்பது, okay, அது நீங்க கேட்டால் நம்ம எல்லோரும் ஆச்சரியப்படுவோம். We will all be very shocked at the meaning, right? What Jesus meant when he used the word witness. சாட்சி என்ற அந்த வார்த்தையை சுவைத்த பொழுது அவர் அர்த்தம் பண்ணது. In the Greek, the word witness means martyr. Martyr. கிரேக்க மொழியிலே சாட்சி என்ற வார்த்தைக்கு ரத்த சாட்சி. Don't check out. You will check on it. Okay. Martyrs. கிரேக்க வார்த்தை martyrs. ஆங்கில வார்த்தை martyr. Okay. அப்படின்னா இயேசு சொல்லுகிறார், விசேஷங்களை பார்த்து, நீங்கள் பரிசுத்த ஆவி நீங்கள் பெறுவீர்கள், உங்களுக்கு வல்லமை வரும், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஓகே ஓகே. அது மரண அனுபவம் வரைக்கும். மரணம் வந்தாலும் கூட, மரணம் கூட வரலாம். ஓகே. Death can come upon you and you being witnesses for me. எனக்கு நீங்க சாட்சிகளாக இருப்பதிலே மரணம் உங்களை சந்திக்கலாம். ஓகே. ஸோ அது வரைக்கும் ஓகே, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்ன பொழுது, மரணம் உங்களை வந்து சந்திக்க நேரிட்டாலும் கூட நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். Even if death comes to meet you, you will be my witnesses. That is the extent, okay, of the witnessing that Jesus commanded. இயேசு சொன்ன அந்த சாட்சி அது வரைக்கும். அதே போல இயேசு சீஷர்களில் பலர் மரணத்தை சந்தித்தார். ஓகே. அவர்கள் இயேசுவின் சாட்சியாக இருந்ததிலே மரணம் சந்தித்தார்கள். They met death in the face of weakness. எபிரேயர் 11 in Hebrews 11 இரண்டாவது பகுதி இருக்கிறது. செகண்ட் பார்ட், ரைட். முதல் ஒரு பகுதி எபிரேயர் 11 ரத்த சாட்சியம் அடிக்கல. Hebrews 11 the first part recognized martyrs. எபிரேயர் 11 இரண்டாவது பகுதியில் ரத்த சாட்சியாக மரித்தவர்களை பார்க்கிறோம். We see those who died as martyrs. Okay. It's a commitment unto death. மரணம் வரைக்கும், மரண பரியந்தம் அது நம்முடைய ஒப்பு கொடுத்தது இயேசுவின் சாட்சியாக இருந்தது. So I want us to understand the depth of being witness for Jesus. இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பதனுடைய ஆழம், மாற்றிய ரத்த சாட்சி. எல்லோரும் ரத்த சாட்சியாக வைக்கும் போதில்லை. ஆனால் ரத்த சாட்சியாக மரிக்க நேரிட்டாலும் கூட அந்த நேரத்தில் அஞ்சாதபடிக்கு, ஓகே, இயேசுவுக்கு உயிர் கொடுப்பது, சாட்சியாக கொடுப்பது. ஓகே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், Book of Revelations, those who died as martyrs,
Okay, they got a place next to the throne of God. வெளிப்படை விசேஷம் வாசிக்கிறோம், ரத்த சாட்சியாக மரித்தவர்கள் கடவுளுடைய சிங்காசனம் பக்கத்திலே ஒரு இடம். Their place is next. They have a special place before God. என்பதாக விசேஷ இடம். அந்த அளவுக்கு நாம் சாட்சிகளாக இருக்க பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு உதவி செய்யும். Amen. To that extent, the power of the Holy Spirit will enable us. Right? அஞ்சாவது படிக்கு, பயப்படாத படிக்கு. Right? Just to be witnesses. சாட்சிகளாக இருப்பது. Right? நாம் அநேக சாக்கு போக்கு கொடுக்கிறோம். We give no excuses. Right? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஓகே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சொல்லுகிறோம். We are scared. Right? The Holy Spirit is for the boldness. பரிசுத்த ஆவி அவர் தைரியத்தின் ஆவி. Right? நாம் பயப்படுறோம் என்றால் நம் மாம்சத்திலே கிரியை செய்கிறோம். If we are scared, it means we are manifesting in the flesh. பரிசுத்த ஆவியில் கிரியை செய்தால் தைரியம் இருக்கும். If you manifest in the Holy Spirit, there will be boldness. Alright? எனக்கு நிறைய வேலை இருக்குது. Okay? Alright? என்று அதனால எனக்கு சாட்சி பகர நேரம் இல்லை என்று நாம் சொல்லுவோம் என்றால், alright? ஒரு இயேசு அறியாத மனிதனுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிற வேலையை விட வேறு முக்கியமான வேலை இருக்குதா? Is there anything more important than introducing Jesus to a non-Christian? எனக்கு ஊழியக்காரன் ஒரு காரியம் சொன்னார், அது எனக்கு ரொம்ப தொட்டு. Yesterday, Evangelist Sanjay said one thing. ஒரு குருடருக்கு பார்வை கிடைத்தால் பரலோகத்தில் சந்தோஷம் கிடையாது. ஒரு முடவன் நடந்தால் கூட பரலோகத்தில் சந்தோஷம் கிடையாது. மரித்தவன் உயிரோடு எழுப்பினா கூட பரலோகத்தில் சந்தோஷம் கிடையாது. ஒரு பாவி பூமியிலே மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டால் பரலோகத்திலே தேவதூத மத்தியிலே மிகுந்த ஆனந்தம். Hallelujah. Hallelujah. Do we see the value, okay, of souls being saved? ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவது அதனுடைய விலைமதிப்பின் காரியத்தை உணர்கிறோமா? எத்தனையோ அதிசயங்கள் நடக்கிறது பூமியிலே, எத்தனையோ அற்புதங்கள் நடக்கிறது. ஓகே, நோயாளிகள் சுகமடைகிறார்கள், sickness people heal. Okay, and எத்தனையோ இயேசுவின் நாமத்திலே பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. ஓகே, ஆனால் அதெல்லாம் பரலோகத்துக்கு செய்தி போகுது. The news goes to heaven. ஓகே, தேவதூதர்கள் எல்லாம் எழுதுறாங்க. ஓகே, alright, இந்த அற்புதம் நடந்துச்சு, இந்த அதிசயம் நடந்திருக்கிறது. ஓகே, ரெக்கார்டு எழுதப்பட்டதுதான். ஆனா ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டான் என்று அந்த செய்தி பரலோகத்துக்கு போகும் பொழுது உடனடியாக தெய்வத்துடன் ஒன்று கூடி பிதா குமார் பசங்க எல்லாம் ஒன்று கூடி அங்கே ஒரு கொண்டாட்டம், ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி. Hallelujah. There is rejoicing and there is happiness in heaven over the sinner who repented on the earth. மலாக்கா வசன திருச்சபை பரலோகத்தில் not well known, நல்ல அறிமுகம் இல்லை. பரலோகத்தில் வசன திருச்சபைக்கு நல்ல பெயர் இல்லை. ஏன்னா நம்ம மூலமா ரட்சிக்கப்பட்டு அங்கே பூமியில் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் கொண்டாடுற ரொம்ப குறைவு தான். We are all busy with our lives. நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். நம்முடைய பெயர் பரலோகத்திலே சொல்லப்படுவது குறைவுதான். Our name being mentioned in heaven is relative. வசன திருச்சபையிலே சார்ந்த இந்த அங்கத்தினர் ஒரு பாவி மனம் திரும்ப செய்தார் என்று பரலோகத்தில் செய்தி போகும் பொழுது அங்கே மனத்தின் ஆத்மா குறித்து ஒரு சந்தோஷம். ஓகே, நம் சபை குறித்து நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு பிரியம். சாட்சியா இருப்பது, being witnesses. இயேசு ஒரு காரியம் சொன்னார். மத்தேயு 4:6, Matthew 4:6.
நீர் தேவனுடைய குமாரனேயானால் இல்லை. மத்தேயு 4:19. Matthew 4:19. மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். That's all. என் பின்னே வாருங்கள். ஓகே, நான் உங்களை என்ன ஆக்குவேன்? Right? Follow me and I will make you. நம்ம ஆக்க தேவையில்லை. ஓகே, நம்ம ஒரே ஒரு காரியம் செய்யணும். ஓகே, இயேசுவை பின்பற்றணும், இயேசு பின்னால போகணும். We need to just follow Jesus. Okay, our problem is there. நம்ம பிரச்சனை அங்கதான். Okay, we don't know how to follow Jesus. இயேசுவை நம்ம அநேகருக்கு பின்பற்ற தெரிய மாட்டேங்குது. Okay, there are various principles in following Jesus. பல கொள்கைகள் உண்டு. அதுல முக்கியமான கொள்கை என்ன தெரியுமா? The most important principle in following, okay, right? Stay close to Jesus. இயேசுவோடு நெருங்கி இருக்கணும். புரியுதுங்களா? என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தடவை, ஓகே, நான் வழி தெரியாது. அப்போ என்ன சொல்வேன்? நான் முன்னுக்கு போகிறேன், என்ன வாங்க சொல்லுவேன். Follow my car, right? And I'll lead you the way, and then I'll take you there. கொண்டு போகிற சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, I'll tell them one thing. ஒன்று சொல்லுவேன், நீங்கள் என்னோட நெருங்கி இருக்கணும். You must be very close to me. Okay? நீங்கள் நெருங்கி இல்லைன்னு சொன்னாக்கா, என்னை நெருங்கி நீங்கள் பின்பற்றினாக்கா மற்ற காரியங்கள் இடையில வந்துடும். மற்ற காருங்க இடையில வந்துச்சுனாக்கா நீங்கள் ஏன் கார் பார்க்க முடியாது. பிறகு நான் லெஃப்டில் வரையிறேன்னா ரைட்டில் போனால் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். சரிவாங்க. ஆனால் கார் எடுத்து போகும்பொழுது கொஞ்ச நேரம் பண்ணது வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கார் நடுவில் வந்துடும். நான் லெஃப்டில் போய் அவங்க ரைட்டில் வந்துடுவாங்க. இது நிறைய கூட நடந்திருக்கு. Many times. I get so fed up. எப்படினே வாருங்க. Come follow me. Stay close to me. நெருங்கி என்னோடு கொள்ளுங்க. ஓகே, பைபிள் சொல்லுது, இயேசு கைது செய்து போன பிறகு பேதுரு தூரத்திலிருந்து இயேசுவை பார்த்தான். Jesus was arrested. Peter was at a distance from Jesus. என்னாச்சு? இடையில மற்ற காரணம் வந்தது. அவன் என்ன செஞ்சான்? மறுதளிக்க வேண்டிய போச்சு. அது திங்ஸ் கேம். அந்த வேலைக்கார பண்ணு வந்துச்சு. அந்த நபர் வந்தாங்க இடையில, அவரு மறுதளிச்சார். நம்ம கஷ்டமான ஒரு இதில் என் பின்னே வாருங்கள். ஓகே, நீங்கள் அது செஞ்சால் அது போதும், அடுத்த பகுதி நான் செய்வேன். Come follow me. Okay, you follow me. Okay, the next part I will do. I will make you. நான் உன்னை ஆக்குவேன். I will make you a witness for me. எனக்கு ஒரு சாட்சியாக ஆக்குவேன். மனுஷனை பிடிக்கிறான், I make you fishers ஆக்குவேன். That's where the secret is. We don't know how to follow Jesus. இயேசு பின்பற்ற தெரியல. நம்முடைய மாம்சம் இடையில வந்துடுது, விசுவாச இடையில வந்துடுது, உடல்ல வந்துடுது. ஓகே, எல்லாம் வந்த உடனே இயேசுவை பின்பற்ற முடியல. இயேசு நம்மை மீன் பிடிக்கிறதாக ஆக்கவும் முடியல, நம்ம சாட்சியா இருக்கவும் முடியல. Come follow me. என்னை பின்பற்றுங்க. என் பின்னால வாங்க. என் பின்னால, என் தூரத்தில் சொல்ல, என் பின்னால come behind me. Come follow me. Okay, right. ஒவ்வொரு முறை நாம் சாட்சி பார்க்கும் போதுங்க, ஓகே, ஆவிக்குரிய யுத்தம் இருக்கும். Every time we witness, there will be spiritual warfare. Alright, let me tell you that. விசுவாசம் அவ்வளோ சுலபமா நீங்கள் தாராளமாக சாட்சி பார்க்கறது சொல்ல அனுபவிக்க மாட்டான். He is not going to say
go and be witness. No way. Okay. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஆத்மாவும் பிசாசுக்கு சொந்தம் கையில் இருக்குது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. Every unsaved soul is the property of Satan in the hands of the devil. Okay. அதனால அவ்வளவு சுலபமா ஓகே அவன் விட்டு கொடுத்துட மாட்டான். He won't give it to us. நாம் சாட்சி பகரும்போது உடனடியாக ஆவிக்கு யுத்தம் எழும்போம். There will be immediately spiritual warfare once we witness. Okay. So what must we do? We must engage in spiritual warfare against the enemy. சத்துரு விரோதமா நாமும் ஆவிக்குரிய யுத்தத்துல இறங்கணும். இயேசுவின் நாமம் ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஹல்லேலூயா. கட்டுவது, கடிந்து கொள்வது, கட்டவிழ்ப்பது, மிதிப்பது, எத்தனையோ காரியங்கள் எல்லாம் நான் டீச் பண்ணியிருக்கிறேன். I've shared all this with you. Right? அவருக்கு யுத்தம் வருகிறது, நம்ம எதிர்க்கிறது, பாதிப்பு வருகிறது, பின்வாங்கி நம்ம நிப்பாட்டிடுறோம். நம்ம உடனே சாட்சி பாருங்க நிப்பாட்டிடுறோம். ஏன் தொல்லை ஆளுக்கு யுத்தத்தை புரிந்து கொள்ள எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். And we have to continue spiritual warfare and win over the enemy and win that soul. நாம் யுத்தம் செய்து சத்துருவோடு போராடி மேற்கொண்டு நாம் ஆத்மாவை ஆதாயப்படுத்தும் ஆண்டவருக்காக. We will given the gospel. நமக்கு சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்கிறார், ஜனங்கள் ரட்சிப்படைவதற்கு சுவிசேஷம் வல்லமையானது. The gospel is powerful unto the salvation of people. சொல்லுகிறார். சுவிசேஷம் என்பதுங்க நமக்கு சுவிசேஷம் கொடுக்கப்படுது. We will given the gospel. It is a fishing net. அது ஒரு மீன் பிடிக்கும் வலை. சுவிசேஷம் என்பது மீன் பிடிக்கும் வலை. The gospel is a fishing net. And God wants us to cast the net. வலையை வீசதான் சொல்றாரு இயேசு. ஓகே, நாம் வீசுற இடத்துல இயேசு மீனை கொண்டு வருவார். Hallelujah. Where you cast, you bring the fish. Hallelujah. John 21. John 21. John 21. 4-5 வாசிப்போம். விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். படகுக்கு வலது பக்கம் வலையை போடுங்க, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். இயேசு நீ வலைய படகுக்கு வலது பக்கம் நீ வீசு, உனக்கு அகப்படும். Cast the net on the right side of the boat, you will catch fish. நம்முடைய வேலை வந்துங்க வலையை வீசுறது. Our job is to cast the gospel net. Just cast the gospel net. யோசிச்சு பாருங்களேன், இயேசுடைய சீஷர்கள் அந்த 11 பேரு பிறகு ஒருத்தர் சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க எந்த பைபிள் காலேஜுக்கு போனாங்க, எந்த செமினரிக்கு போனாங்க, அங்கே எந்த பேச்சுலர் தியாலஜி படித்தாங்க, எந்த மாஸ்டர்ஸ் படித்தாங்க, எந்த பைபிள் காலேஜில் போய் ஆத்மாவில் படித்து ஊழியம் செஞ்சாங்க? சொல்லுங்க பார்ப்போம். பைபிளே கிடையாது. பழைய ஏற்பாடு இருந்துச்சு, ஓல்ட் டெஸ்டமென்ட். பைபிள் இல்லை, பைபிள் காலேஜ் இல்லை, பைபிள் லெக்சரர்ஸ் கிடையாது. இருந்ததே ஒன்று தான், பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. அவர் தான் பைபிள் காலேஜ், அவர் தான் பிரின்சிபல் லெக்சர், எல்லாம் அவர் தான். அவங்க மறுபடியுமாய் சுவிசேஷ வலையை வீசி 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 அவர் மீன்களை பிடித்துக் கொண்டே இருந்தார். Our job is to cast the fishing net. நம்முடைய வேலை வந்து இந்த சுவிசேஷமாகிய மீன் பிடிக்கும் வலையை வீசுறது தான். அவ்வளவுதான். இயேசு மீன் கொண்டு வருவாரு, அதுல வலையில விடுவாங்க, அவங்களை எடுத்து ரட்சிப்புக்குள்ள நம்ம
நடத்தும். Hallelujah. Alright. சுவிசேஷங்கள்ல சமயங்கள்ல இது கிடைக்காது. Alright. தொடர்ந்து நம்ம வலை வீசிட்டே இருக்கணும். Keep on casting the net even if you don't catch fish. Keep casting. Alright. அமெரிக்காவிலே ஜார்ஜ் பானா என்ற ஒரு தேவன் இருக்கிறார். Man called George Bana in USA. Okay. He runs a very big organization நடத்துகிறார். அவருடைய வேலை வந்து இன்டர்வியூ பண்ணுவது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்டர்வியூ பண்ண புள்ளி விவரங்கள்லாம் அவர் அமெரிக்காவில் அவர் செய்வார். போதகர்கள் மத்தியிலே விசுவாச மத்திய சபைகளில் எத்தனை சபைகள் வளருது, பின்வாங்கி போடுது, விசுவாசத்தில் எவ்வளவு பின்வாங்கி போறாங்க இருக்கிறாங்க, எல்லாம் அதில் புள்ளிவர எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அவர் ஒரு ஆராய்ச்சி செய்கிறாரு. ஓகே, ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்ட ஓகே விசுவாசிகளை ஓகே அவர் பேட்டி கண்டார். இன்டர்வியூ born again Holy Spirit baptized Christians. ஓகே, ஒரே கேள்விதான் அவர் கேட்டார். 10,000 பேர், many thousands, one question. Do you witness for Christ? இயேசுவுக்கு நீங்க சாட்சி பகருகிறீங்களா என்று கேட்ட பொழுது ஓகே எல்லா பதிலும் அவர் கிடைச்ச பிறகு உட்கார்ந்து பேப்பர்ல எல்லாம் கணக்கு பண்ணும்போது ஓகே 53% ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஆவி நிரம்பின கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் இயேசுவுக்கு சாட்சி பகர்கிறார்கள். Only 53% are born again Holy Spirit filled Christians, okay, testify to Christ, witness to Christ, share about Christ. மற்ற 47% ரட்சிக்கப்பட்டு ஆவி நிரம்பிய கிறிஸ்தவர்கள் சாட்சி பகர்வது கிடையாது, சுவிசேஷம் சொல்வது கிடையாது. அப்படி கண்டுபிடிக்கும். அமெரிக்காவிலே ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் பேர் நார்மன் கீஸ்லர். மேன் இன் அமெரிக்கா கால் நார்மன் கீஸ்லர். ஓகே, அவருக்கு குறித்து சில காரியங்கள் சொல்லி நம்ம படிப்போமா? அவர் எழுதுகிறார். He writes, alright. For 3 years, he was a director for a Christian youth organization. 3 வருடம் ஒரு வாலிப ஊழியத்துக்கு அவர் டைரக்டர் இருந்தார். 3 வருஷம். அப்புறம் for 9 years he was a pastor of a church. 9 ஆண்டுகள் ஒரு சபைக்கு மேய்ப்பனாக இருந்தார். ஓகே, கடைசியாக 6 ஆண்டுகள் ஒரு வேதாகம கல்லூரி ஆசிரியர் இருந்தார். Finally he was a Bible college lecturer for 6 years. அப்போ 3, 9, 6 ஓகே எத்தனை வருஷம்? 18 வருஷம். ஓகே, alright, 18 வருஷம். அவர் எழுதுறாரு, இந்த 18 வருஷத்துல ஓகே நான் இப்படி ஊழியம் செய்ததில் அவர் சொல்றாரு, வெக்கமெல்லாம் சொல்றாரு, ஒருத்தரை கூட நான் இயேசுவாண்ட கொண்டதே வரவே இல்லை சொல்றாரு. ஒருத்தரை கூட இயேசுக்கு நான் ரட்சிப்பு நடத்தினதே இல்லை என்று அவர் சொல்லுவார். He says, in 18 years of ministry, I did not bring one soul to Christ. பட் அவர் அவருடைய காரணம் சொல்றாரு, காரணம் ஏன் சொல்றாரு. ஓகே, சொல்றாரு, தனிப்பட்ட சுவிசேஷம் ஊழியம் செய்ய இந்த வரம் என்கிட்ட இல்லை. I don't have the gift of evangelism. ஒரு பொய்யான போதனை தனக்குள்ள. தனிப்பட்ட சுவிசேஷம் ஊழியம் செய்வது வரம் அல்ல. Personal evangelism is not a gift. It's a command, கட்டளை. ஆனா இவரு எனக்கு அந்த வரம் இல்லை, அதுதான் நான் செய்வது கிடையாது. ஓகே, ரெண்டாவது அவருக்குள்ள இருந்த ஒரு வஞ்சனை, டிஸ்ட்ராக்ஷன். என்னுடைய அழைப்பு தேவ வார்த்தையை கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கும். My calling is to teach the word of God to Christians. Full stop. Fully. Okay. So இந்த விதமான ஒரு சுய வஞ்சனையிலே வாழ்ந்து வந்தார். He was living this deception. No gift of evangelism. My calling is to only teach Christians. Alright. ஒரு நாள் ஒரு சிறிய பாடலை கேட்டார். He heard a song.
Okay. He heard a song, and the words of the song convicted him. சிறிய பாடலுடைய வார்த்தைகள் அவரை உணர்த்தியது. Okay. It's a song that goes, okay, இந்த பாடல் எனக்கு தெரியும். I know this song. Okay. நான் வாலிப காலத்திலே இந்த பாடலை நான் பாடி நான் ஊழியம் செய்திருக்கிறேன். Okay. I know this song. Okay. It is the words, the first line goes, lead me to some soul today, or teach me, Lord, just what to say. Lead me to some soul today, or teach me, Lord, just what to say. Okay. Lead me to some soul today, oh teach me, Lord, just what to say. Okay. Then the other lines. ஆண்டவரே, என்னை ஒரு ஆத்மா ஒன்றை கொண்டு செல்லும். ஓகே, நான் என்ன சொல்லணும்னு எனக்கு கற்றுத்தாரும். ஓகே, என்ற அந்த ஒரு சிறிய பாடல். ஓகே, அவன் கேட்டான். ஓகே, அவர் தொட்டது ஜெபமாக மாறியது. became his prayer. ஓகே, அது ஜெபிக்க ஆரம்பித்தார். he began to pray. 18 வருஷம் ஊழியம், ஒரு ஆத்மா கொண்டு வருவது. 18 years of ministry, not one soul. தவறான போதனைகள், தவறான கருத்துகள், wrong interpretation. இந்த பாடலை அவர் ஜெபமாக பாட ஆரம்பித்தார். ஓகே, ஒரு நாள், ஓகே, ஒரு வாலிப சகோதரி, ஓகே, அவர் அங்கே வந்தார்கள். ஓகே, அவர்கள் அந்த சகோதரி வாழ்க்கையில் அநேக ஆவிக்குரிய தேவைகள் இருந்தது. ஓகே, அந்த சகோதரியோடு உட்கார்ந்து அந்த மகளோடு பேசி, ஓகே, அந்த ஆவிக்குரிய காரியங்கள்லாம் கேட்டு இயேசுவை அறிமுகப்படுத்தி அவர் சாட்சி கொடுத்து வந்த பொழுது முடிவிலே அந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவை ரட்சகரை ஏற்றுக்கொண்டார். ஓகே, ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் எழுதுகிறார் நார்மல் கேஸில். ஓகே, அந்த சகோதரி இயேசு அறியாத சகோதரி பல பிரச்சனைகளோடு இவருடைய வந்த பொழுது இவர் சாட்சி பகிர்ந்தார். ஓகே, ரட்சிக்கப்பட்டால் அந்த சகோதரி தென் அமெரிக்காவுக்கு ஒரு மிஷனரியாக போனார். She went as a missionary to South America. Okay. மாத்திரமல்ல, நாமன் செல்வகரை எழுதுகிறார், தன் சபையிலே இந்த தனிப்பட்ட சுவிசேஷ ஊழியம் செய்கிற குழுவோடு சேர்ந்தார். He joined in his church, his personal evangelism group. ஒரு நாள் மாலையிலே எல்லாம் புறப்பட்டு போனாங்க. கவர்மெண்ட் குழுவா போனாங்க. நான் தனித்தனியா போய் வீடுகளில் போய் கதவு தட்டுறது. ஓகே, நார்மல் கேஸ்ல ஒரு வீட்டுக்கு போனார், கதவு தட்டினார். ஓகே, ஒரு ஆண் கதவு திறந்தார். ஓகே, திறந்த பொழுது ஓகே, இவர் தைரியத்தோடு ஒரு கேள்வி கேட்டார். Sir, would you like to receive Jesus Christ as your personal Savior and God? ஐயா, இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய தனிப்பட்ட ரட்சகராக கடவுளாக நீங்க ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களான்னு கேட்டார். அந்த மனிதன் நாமளுக்கு பார்த்து சொன்னார், I am an atheist. நான் ஒரு நாஸ்திகன். He told the man told Norman, I am an atheist. I don't believe in God. நான் ஒரு நாஸ்திகன். நான் கடவுள் நம்பிக்கை கிடையாது என்று சொன்னார். நாம் அவரோடு உட்கார்ந்து நேரம் பேசினார். Norman sat with him and spoke for some time. பல சந்திப்புக்கு பிறகு, after several visits, அதோடு முடிக்கல, பல தடவை அவர்கள் சந்தித்து பேசி சாட்சி பகிர்ந்து, ஓகே, முடிவிலே அந்த நாஸ்திகர் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். Finally that man accepted Christ as his savior. ஓகே, மாத்திரமல்ல, அந்த மனிதன் இன்றைக்கு அமெரிக்காவில் தன் சபையில் போகிறார் இருக்கிறார். குடும்பமாக அழைத்து போகிறார். ஒரு நாஸ்திகன் and atheist. Okay. Norman Geisler said this. Let me read it to you. Okay. The most rewarding experiences I've had in my Christian life have not come from teaching, pastoring, or ministering around the world. My most rewarding experiences have come from meeting with non-Christians and seeing one by one come to Jesus Christ. The மனித சொல்லுகிற என் வாழ்க்கையிலே அதிகமாக
பலன் பெற்றது என்று இத்தனை ஆண்டுகள் நான் பாஸ்டர் இருந்தது அல்ல, வேத பக்கங்களை போதித்தது அல்ல, வாலிப சங்கத்தில் டைரக்டர் இருந்தது அல்ல, அது எனக்கு ஒரு திருப்தியாக இல்லை. அவர் சொல்கிறார், என் வாழ்க்கையிலே அதிகமாக எனக்கு திருப்தி பெற்ற காரணம் என்னவென்றால், ஓகே, கிறிஸ்து அறியாதவரிடத்திலே இயேசு பற்றி சொல்லி ஒவ்வொருவராய் இயேசு என்னை வருவதை கண்டுதான் நான் அதிலே நான் பலன் திருப்தி அடைகிறேன் சொல்றேன். That's his rewarding experience. இயேசு அந்த ஒரு காரியத்துக்கே வந்தார். He just came for that. பரலோகத்தின் மேன்மை, சுகபோகம், மாட்சிமை எல்லாம் விட்டுட்டு தடுமாறும் காணலை கண்டித பாட்டு நம்ம பாடணும் இல்லையா? He sang the song, தடுமாறும் காணலை கண்டேன். I saw the feet and struggling. Okay. அவருக்கு தேவையா? இயேசுவை தேவையா? Think about Jesus, all that. பரலோகத்தில் எவ்வளவு நல்லா இருந்தாரு. He was the darling of heaven. பரலோகத்தில் செல்ல பிள்ளை இயேசு. Okay. All right. பாவம் செய்த மனதை ரட்சிக்க வந்தார். He came to save the sinners. பாவத்தை ரட்சிக்க வந்தார். அதை விட முக்கியமான வேலை என்ன இருக்கு? What's more important than that? நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் ஏமாற்ற மாட்டீர்கள் என்று ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சீஷர்கள் சொன்னார்கள். இயேசு சொன்னார், நீ உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், ஒளியாய் இருக்கிறீர்கள். You are the salt of the earth, you are the light of the earth. சமைக்கிறவர்கள் இருக்கிறீங்க, those who cook, you are here. உப்பு எடுக்கிறீங்க, ஓகே, எடுத்து ஓகே கொடிலாம் எல்லாம் வெட்டி மசாலாலாம் போட்டு உள்ளதாங்க போட்டாச்சு. இப்போ உப்பு போடணும். உப்பை போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? உப்பை என்ன செய்யறோம்? அந்த இறைச்சியோட நம்ம இணைக்கிறோம் இல்லைங்களா? ஒரு கை ரெண்டு கையிலையும் அந்த உப்போடைய சாரம் அது எல்லாம் பரவல் அந்த உணவை நம்ம அப்படியே போட்டு பிணைஞ்சி செய்வோம். அடுத்து அடுப்பில் இல்லை பானையில் உணவு சமைக்கிறோம், ஓகே, உப்பு எடுக்கிறோம், எடுத்து போடுவோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? நல்லா போட்டு கிண்டுறோம். அந்த உப்பு சாதம் உணவுக்கு போகிறோம். என்ன அர்த்தம்? இயேசு நீ உலகத்துக்கு உப்பா இருக்குன்னு அவர் சொல்றது என்ன அர்த்தம்? ஜனங்களோட ஹல்லேலூயா, ஜனங்களோட இணைந்து கலந்து ஓகே அவர் உயிரோடு கலந்து கொள்ளும். ஹல்லேலூயா. உலகத்துக்கு உப்பா இருக்குன்னு சொல்லும் பொழுது உப்பு தனியாக இருந்தால் எந்த ஒரு சாரம் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. ஓகே, உணவோடு இணைந்து பிசைந்து இருக்கும்போது அந்த சுவை வருகிறது. நீங்க உலகத்து உப்பா இருக்கிறீர்கள், உலகத்தின் மக்களோடு நீங்க இணைந்து கொள்ளுங்கள், இணைந்து கொள்ளுங்கள். நீங்க அவரோடு அசைந்து அவரோடு கலந்து கொண்டு நீங்க செயல்படுங்கள். அப்பொழுது நீங்க உப்பா இருப்பது அந்த நபருக்கு என்னது? வாழ்க்கைக்கு சுவை கொண்டு வரும், அழிவை தடுத்து நிறுத்தும். ஹல்லேலூயா. Yes. You mix with people, with their life, okay? Then you will become the taste to the people and you will stop destruction by sin. Okay? Jesus said you are the light of the world. உலகத்து ஒளியா இருக்கிறாய் சொன்னார். மத்தியானத்தில் வெளியே போயிட்டு ராத்திரில விட்டு வரும், இருட்டா இருக்கு இல்லைங்களா? கதவை திறந்து உள்ளுக்கு வரோம், இருட்டா இருக்கு. என்ன செய்வோம்? அதாவது என்ன செய்வோம்? லைட்டை தட்டும் இல்லைங்களா? அதான் அண்ணா சொல்லுவாங்க, மனைவி பார்த்து லைட்டை தட்டு, அம்மா சொல்லுவாங்க பிள்ளைகளை பார்த்து லைட்டை தட்டு.
Put on the light. நீ உலகத்துக்கு ஒளியா இருக்கீங்கன்னு சொல்ற என்ன சொல்றாரு? வாழ்க்கையில லைட்டை தட்டு. Put on the light. It's off. அது அணைஞ்சிருக்கு. Lights are meant to be put on when the time comes. நேரம் வரும்போது லைட்டை தட்டணும். அநேக கிறிஸ்தவர்கள் லைட் தட்டுறதே கிடையாது. Many Christians' life, the light is not on. இருட்டு தான், இருள். தயவு செய்து லைட்டை தட்டுங்களேன். Please put on the light. இருட்டா இருக்கு. Okay. Let us be witnesses for Jesus. Hallelujah. Yes, you can சாட்சியாக இருப்போமா? Just stand up and இருப்போமா? Thank you. Thank you, Jesus. Rajkumar, think of a song, hallelujah. Thank you, Lord.